திங்கட்கிழமை காலையில் எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கி என்ன சமையல்னால், சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். பாவக்காய் வாங்கி வச்சுருந்தேன். பாவக்காய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறேன். மிட்டம் டெஸ்ட்டு. ஃபஸ்ட் டேவே பாவக்காய் சாப்பிட்டு போனேன்னா என்னால் எக்ஸாம் நல்லா எழுத முடியாது அப்படின்னு 2 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி, ரைட், உங்கள் இஷ்டம் போலே உருளைக்கிழங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கே வச்சாச்சு. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் எது வேணாலும் சரி, நீங்கள் கேட்குறத வச்சு தந்துடுவோம். மெனு கொடுத்தா இதையாவது செய்யலாம். எதுவுமே சொல்கிறதில்ல. இதை வைக்க போகிறேன் அப்படின்னா இதை வைக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்ல தெரியுது. ஆனால் இதுதான் வேணும் அப்படின்னு கேட்க தெரியலை. சரி, அது கொஞ்சம் போக போக சரியாயிரும். எனக்கே இன்னும் எனக்கான முடிவை எனக்கே எடுக்க தெரியலை. அவங்கள சொல்லி என்ன ஆக போகுது? அவங்களுக்கு என்னை விட நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கிறாங்க. என்னோடய ஏஜ் வரும்போது அவங்க சூப்பராக முடிவெடுப்பாங்க. அந்த தெளிவு மட்டும் எனக்கு இப்போ இருக்குது. அப்போ நான்லாம் அவங்க ஏஜில் இருக்கும்போது இப்படியெல்லாம் இல்லை. ஆனால் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களா இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி, இருக்கட்டும். பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக தானே எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான். பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம்லாம் சேர்த்து வைக்க வேணாம். நல்ல கல்வியை கொடுத்துட்டா போதும். அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்குருவாங்க. சொத்து சேர்த்து வச்சு அவங்கள சோம்பேறி ஆக்காமல் நல்ல படிப்பை கொடுத்துட்டோம்னா அவங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். அதுதான் என்னோடய தாட்டு. எப்படியாச்சும் பிள்ளைங்கள படிக்க வச்சிடணும், நல்லா படிக்க வைக்கணும். அப்போ தான் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்களோட வாழ்க்கையை அவங்களே டிசைட் பண்ணி வாழ்ந்துக்குவாங்க. படிப்பு தான் முக்கியம் அப்படி சொல்லி தான் நான் அவங்கள அட்வைஸ் பண்ணி படிங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்குன்னு ஒரேடியாகவும் படிங்கன்னு டார்ச்சரும் பண்ணக்கூடாதுல்ல. சின்ன பிள்ளைங்க தானே. படிக்கிறோம்ட்டு படிங்க. உங்கள் லைஃப் உங்கள் கையில்.